உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 25/9/2015 புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துவாதிசி திதி மாலை 4 மணி 1 நிமிடம் வரை, பின்பு திரியோதசி திதி அவிட்ட நட்சத்திரமானது இரவு 12 மணி 41 நிமிடம் வரை, பின்பு சதய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சூரியனும் ராகுவும் இணைந்து 6இல் அமையப்பெற்று 10-11 சந்திரன் சஞ்சரிப்பதால் சாதகமான பலன்களை அடைவீர்கள். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷப ராசினியர்களே, 5ஆம் வீட்டில் சூரியனவர் ராகு சேர்க்கை பெற்று இருப்பது, 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். கூட்டாளிகளால் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். மிதுன ராசினியர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு என்றாலும், இன்று மதியம் 1 மணி 22 நிமிடம் வரை 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மதியத்திற்கு பிறகு 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் வீட்டிற்கு சென்ற பிறகு மன குழப்பங்கள் ஓரளவுக்கு குறைந்து நிம்மதி ஏற்படும். கடக ராசினியர்களே, 2இல் குரு 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண வரவானது சிறப்பாக இருக்கும் என்றாலும், இன்று மதியத்திற்கு பிறகு சந்திரனானவர் 8இல் சஞ்சரிக்க உள்ளதால் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். நிதானத்தோடு செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. சிம்ம ராசினியர்களே, ஜென்ம ராசியில் குரு அமையப்பெற்று 6-7இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். தொழிலில் லாபம். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசினியர்களே, 3இல் சனி, லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், 5-6இல் சந்திரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பெண்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழிலில் லாபம், மகிழ்ச்சியான நிலையானது இன்றைய நாளில் உண்டாகும். துலா ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் அமையப்பெற்று 4-5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட படிப்படியாக விலகி சாதகமான பலன்கள் உண்டாகும். சிறப்பான பண வரவால் கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசினியர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சூரியன் ராகுவும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவீர்கள். கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த பழிச்சொல்கள் விலகக்கூடிய அமைப்பு. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது நன்றாக இருக்கக்கூடிய நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது.